அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே இனிமையான பாடல்களை கொண்ட 7ஆம் தந்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசனுடைய அருள் இல்லாமல் அவரை வணங்கவே முடியாது. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதே எம்பெருமான் ஈசனுடைய அருளால்தான். அருள் என்று இங்கே சொல்லப்படுவது எம்பெருமான் ஈசனுடைய அன்பு மற்றும் ஆசி என்றும் ஆகும். என்னையெல்லாம் எம்பெருமான் ஈசன் விளையாட்டாக விளையாடி இந்த உலகை சிருஷ்டித்து அதற்குள்ளே நம்மையும் ஆடவிட்டு பாடவிட்டிருக்கிறான் என்கிற கருத்துக்களை திருமூலநாயனாருடைய பாடல்கள் வாயிலாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிலேயும் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விளக்கங்களை திருமூலநாயனார் சொல்கிறார். அவை என்ன என்பதை இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். சிவமுடு சக்தி திகழ்நாதம் விந்து தவமான ஐமுகன் ஈசன் அரணும் பலம் ஒரு மாலும் பதுமத்தோன் ஈரா நவம் அவையாகி நடிப்பவன்தானே. எம்பெருமான் ஈசன் ஒரு மாய நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். தன்னையே பற்பல விதமாக சிருஷ்டித்துக் கொள்கிறான். அவன் சிவமாக, சக்தியாக, நாதமாக, விந்துவாக 5 முகங்களை கொண்டிருக்கக்கூடிய ஈசன் என்றும், அரண் என்றும், திருமால் என்றும், பிரம்மா என்றும் இப்படி பலவிதமாக தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்ளுகிறான். இத்தனை விதமான தோற்றங்களை கொண்டிருந்தாலும் கூட அத்தனை விதமான தோற்றங்களாகவும் இருப்பது ஒற்றை புள்ளியிலே இணைக்கப்பட்டால் அது சிவம் என்றாகும். சிவமே பரம், பரமே சிவம், பராபரமே ஈசன். இதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. சகலத்திற்கும் எம்பெருமான் ஈசனுடைய சிந்தனைகளே காரணமாகின்றன. நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்று சலித்திருப்பதும், எம்பெருமான் ஈசனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ஆக உருப்பெற்று வந்ததும், அந்த 4லே அகங்காரம் என்பது பிரம்மாவாகவும், மனம் என்பது திருமாலாகவும், அரண் அல்லது உருத்திரன் என்பது புத்தியாகவும், சித்தம் என்பது சிவமாகவும் இப்படி பற்பல விதமாக சலித்து வெளியே வந்து இயங்கிக் கொண்டிருப்பது எம்பெருமான் ஈசனே அன்றி வேறல்ல என்பது கருத்தாகிறது. அருட்கண் இலாதார்க்கு அரும்பொருள் தோன்றா, அருட்கண் உளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே. இருட்கண்ணினோர்க்கு அங்கு ரவியும் தோன்றா, தெருட்கண்ணினோர்க்கு எங்கும் சீர் ஒளியாமே. அருள், இருள், தெருள், மருள் என்றெல்லாம் அலங்காரமான வார்த்தைகளால் சொல்லுவதைப் போல காணப்பட்டாலும் சகலத்திற்கும் அருட்கண் என்பது அவசியமாகிறது. அந்த அருட்கண் என்பது எம்பெருமான் ஈசனுடைய 3வது கண் என்றும் குறிக்கப்படுகிறது. நெற்றிக்கண், லலாடக்கண், புருவக்கண், 3வது கண் ஞானக்கண் என்றெல்லாம் இந்த கண் குறிக்கப்படுகிறது. சந்திரகளை சூரியகளை இரண்டும் ஒன்றாக இணையக்கூடிய, அந்த இரண்டும் ஒன்றாக இருந்து இரண்டாக பிரிந்திருந்த அந்த தன்மை, அந்த ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானம்தான் 3வது கண் என்று குறிக்கப்படுகிறது. இந்த 3வது கண்ணை பெறாத ஒருவரால் எம்பெருமான் ஈசனுடைய உண்மையான தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் உண்டா? இல்லை. எதை கேட்டாலும் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே செல்பவர்களுக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை. கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அதை பற்றி விவரிக்க வேண்டிய அறிவு தேவையாக இருக்கிறது என்று கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலே சொல்லியிருந்ததை கேட்டிருக்கிறோம். எம்பெருமான் ஈசனுடைய அருள் இல்லாமல் அவனை வணங்கக்கூட முடியாது என்பது நிதர்சனம். இதை மாணிக்கவாசகர் முதலாகிய அனைத்து ஞானிகளும் சொல்லி வருகிறார்கள். திருமூலநாயனாரும் இதே கருத்து இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். அருட்கண் இல்லாதவர்களுக்கு இந்த பிரபஞ்ச மாயை குறித்தான அருமையான அந்த தத்துவங்கள் புரியாது. 3வது கண் என்று அழைக்கப்படக்கூடிய புருவமத்தியம், அந்த புருவமத்தியத்தில் இருக்கக்கூடிய லலாடக்கண் என்கிற கண் திறந்த போது உங்களுக்கு எதிரே தோன்றக்கூடிய அனைத்துமே ஈஸ்வரமயமாகவே இருக்கும். ஈஸ்வரனுக்கு புறம்பாக எதுவுமே இருக்காது. இந்த உலக வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பார்ப்பதற்கு நமக்கு பயன்படக்கூடிய ஊனக்கண்கள் இருட்கண்கள், தெருட்கண்கள் என்றே சொல்லப்படுகிறது. இருள், உண்மையான பிரகாசத்தை பார்க்காமல் இருளுக்குள்ளேயே தடவி கொண்டிருக்கக்கூடிய கண்களை இந்த புறக்கண்கள். அங்கே சூரிய பிரகாசமும் இல்லை. இந்த கருத்துக்களை ஞானவிதா சித்த வேதத்திலே அழகாக சொல்லியிருந்தார்கள். இப்போது நாம் இருளில் இருக்கிறோம்.
நமக்குள்ளே சூரியன் உதிக்கவில்லை. சூரியன் உதித்துவிட்டால் பின்பு அது மறைவதில்லை. உங்களுக்குள்ளே பிரகாசம் என்பது இருந்திருந்தால் சுவற்றுக்கு அப்பால் இருக்கும் காட்சிகளையும் உங்களால் பார்க்க முடிந்திருக்க வேண்டும். உங்கள் பார்வை ஒரு குறிப்பிட்ட அளவிலே நின்று விடுகிறது. எனவே நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள் என்று அருளி செய்தார்கள். தெருள் என்பது அச்சத்தை கொடுக்கக்கூடியது. நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புறக்கண்கள் ஒன்று நம்மை ஏமாற்றுகிறது அல்லது நம்மை பயமுறுத்துகிறது. இந்த கண்களை கொண்டு எம்பெருமானை காண முடியாது. உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது. உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எம்பெருமான் ஈசன் நம் மீது இரக்கம் காட்டி அன்பு காட்டி அருள்மழையை பொழிந்திருக்க வேண்டும் என்பது கருத்தாகிறது. தானே படைத்திடும், தானே அழித்திடும், தானே துரைத்திடும், தானே மறைத்திடும், தானே இவை செய்து தானமுத்தி தந்திடும், தானே வியாபித்து தலைவனுமாமே. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவன் தானே சலித்து கீழே இறங்கி வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காக அகங்காரம் என்கிற மனமாகிய பிரம்மாவாக வந்து இந்த உலக காட்சிகளை ஈசன் சிருஷ்டிக்கிறான். அதை மறைக்கிறான், அதை துடைத்து விடுகிறான், ஒரு காட்சியை உருவாக்கி அந்த காட்சியை அழித்து விடுகிறான். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இயற்கை எல்லாவற்றையும் மாற்றியமைக்கிறது. ஒரு அடர்ந்த வனம் இருக்கிறது. ஒருமுறை அந்த வனத்தை சென்று பார்த்தபோது வனம் பச்சை பசேல் என்று பூத்து கொழுங்கும் விருட்சங்களோடும் நறுமணம் வீசும் மூலிகைகளோடும் அத்தனை ரம்யமாக உள்ளம் கவரும் வகையிலே இருக்கிறது. சில காலம் கழித்து சென்று பார்க்கும்போது அதே வனம் தீக்கிரையாகி போய் கருப்பு தட்டி போய் கிடக்கிறது. இந்த இரண்டு வகையான மாயைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து சென்று பார்க்கும்போது மறுபடியும் அந்த வனம் பசுமை போர்த்த வனமாக மாறியிருக்கிறது. இப்படி இயற்கையிலே மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதைப் போலத்தான் மனித வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று நாம் பார்த்த உலகம் உடல் இன்று இல்லை. இன்று நாம் பார்ப்பது முற்றிலும் வேறு உலகம், வேறு ஒரு நிலை. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. பார்த்தது, பேசியது, தொட்டது, நுகர்ந்தது, சுவைத்தது என்று எல்லாமே நேற்று போல் இன்று இல்லை. அது மாத்திரமல்ல, இதற்கு முந்தைய நாட்கள் திரும்பி வரப்போவதும் இல்லை. இப்படி மாறி மாறி மறைக்கப்பட்டும் துடைக்கப்பட்டும் கொடுக்கப்பட்டுமாக எல்லா வகையான காட்சிகளும் எம்பெருமான் ஈசனாலேயே ஒரு நாடகமாக நடத்தப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நாடகம் என்று எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு தனக்குள்ளே இருக்கும் தலைவனாம் எம்பெருமான் ஈசனை தனக்குள்ளேயே நிலைநிறுத்தி பிரதிஷ்டை செய்து அவனை வணங்கி நமஸ்கரித்து அவனோடு கலக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு இத்தனை காரியங்களையும் செய்த ஈசன் மிகச் சுலபமாக ஞானமுத்தியை தந்து விடுகிறான். உண்மையிலேயே எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் நாம் சிறிது தானம் செய்ய வேண்டும். எதை தானம் செய்ய வேண்டும்? புலன்கள் வழியாக பார்த்திருக்கும் இந்த உலகம் உண்மை என்று கருதியிருக்கக்கூடிய மனத்தின் அந்த அறியாமையை தானமாக செய்துவிட வேண்டும். எப்போது நம்மை நாம் இழக்கிறோமோ அப்பொழுதே ஈசனை அடைய முடியும். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். நான் என்கிற உணர்வை இழந்தால் மாத்திரமே நான் சிவன் என்கிற உணர்வை பெற முடியும். தலையான நான்கும் தனது அருள் வாகும் மலையாவரு உருவாகும் சதாசிவம் நிலையான கீழ் நான்கு நீடுரு ஆகும் துளையா இவை முற்றுமாய் அல்லது ஒன்றே. எப்படி சொல்லுகிறீர்கள்? இந்த உலகத்திலே எண்ணற்ற காட்சிகள் இருக்கின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ்வன, இப்படி எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் ஒன்று என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று நம்முடைய மனம் வினாக்களை விடுக்கிறது. இத்தனையும் எதன் அடிப்படையிலே இயங்குகின்றன என்று கேட்டால் அது மரமானாலும் செடியானாலும் உயிர்குலங்களாக எதுவாக இருந்தாலும் அங்கே நான்கு என்பது எம்பெருமான் ஈசனால் இயக்கப்படுகிறது. அந்த நான்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிறதாகும். எல்லா உயிர்களுக்குள்ளும் இந்த நான்கு பொதுவாக இருந்தே இந்த உலகிலே நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறது. இத்தனையும் எப்படி உருவாயிற்று? சதாசிவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஈஸ்வர தத்துவத்திலே இருந்துதான் இத்தனையும் உருவாயின. இவையெல்லாம் நிலையான கீழே இறங்கி வரக்கூடிய ஈசனின் நான்கு தத்துவங்கள். ஈசன் தன்னுடைய உருவத்தை நீட்டிக்கொண்டே போகும்போது பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது.
ஈசன் தன்னுடைய உருவத்தை குறுக்கிக் கொண்டே போகும்போது சதாசிவம் என்கிற நிலை ஏற்படுகிறது. இவை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த தொடர்ச்சியை எவர் ஒருவர் தவத்தின் வாயிலாக கண்டறிந்து சத்குருமார்களின் கரம் பற்றி பயணித்து அடைய முற்படுகிறாரோ அப்போதே ஈசனுடைய திருக்காட்சி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கருத்து இதுதான். மனதால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீது பற்று வைக்காதே. உள்ளே இருந்து மனதையும் சிருஷ்டி செய்து கொடுத்து ஈசனிடத்திலே உன்னை செலுத்தி பழகு என்பதே அது. ஒன்று அதுவாலே உழப்பிலே தானாகி நின்று அதுதான் போல் உயிர்க்குயிராய் நிலை துன்னி அவை அல்ல ஆகும் துணை என்ன நின்றதுதான் விளையாட்டு என் உள் நேயமே. எனக்குள்ளே இருந்து என் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய துணை இல்லாமல் இந்த உலகை என்னால் காணவும் முடியாது, இந்த உலகிலே என்னால் வாழவும் முடியாது, இந்த உலகிற்கு அப்பால் இருக்கக்கூடிய அருள் உலகத்திற்கு என்னால் பயணிக்கவும் முடியாது. அவன் உழப்பிலி நாதன் என்று ஆகிறான். இந்த உலகிலே சலிப்பை கொடுத்திருந்தாலும் ஈசனுக்கு எந்த விதமான பற்றுக்களும் இல்லை. பற்றற்று நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். இங்கே நமக்கு ஒரு வினா எழும்புகிறது. எம்பெருமான் ஈசனுக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள்தானே? நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் ஈசன் பார்த்து கொண்டே இருப்பது ஏன்? எதற்காக நமக்கு உதவவில்லை? நாம் அவருடைய பிள்ளைகள்தானே? அப்படி இருக்கும்போது நம்மை ஏன் அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்றெல்லாம் எண்ணங்கள் எழுவது இயற்கை. உண்மையான நிலை எது என்றால், தானே தன்னை படைத்து கொண்ட ஈசன் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வெறுமனே சாட்சியாக இருந்து பார்க்கிறானே அல்லாது காட்சிக்குள்ளே இறங்கி யாதொரு காரியத்தையும் செய்வதில்லை. தன்னிலிருந்து வெளிப்பட்டு சென்றது தானாகவே தனக்குள் வந்து ஒடுங்கட்டும் என்று காத்திருக்கிறார். ஆட்டு மந்தையை பார்த்திருக்கிறோம். விடிந்தபோது மந்தையின் கதவு திறந்தபோது விசாலமான மேய்ச்சல் நிலத்திலே சென்று மேய்கின்றன. பொழுது இருட்டிய போது தாமாகவே வந்து தங்கள் கூட்டுக்குள் ஒடுங்கிக் கொள்கின்றன. எப்படி இது நடக்கிறது? எப்படி இந்த ஆடுகளுக்கு தன்னுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது? அதுபோல ஈசனிலிருந்து வெளிப்பட்டு வந்த உயிர்க்குளங்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளைப் போல வெளியிலே சென்று மேய்ந்து கொண்டிருக்கின்றன. காலை நேரம் வரும்போது அவை தாமாகவே திரும்பி ஈசனிடத்திலே சென்று ஐக்கியப்படுகின்றன. ஆனால் மனிதன் என்பவன் புறத்திலே சென்று சலித்து கொண்டிருந்தாலும் சிந்திக்கும் திறன் கொண்டவன் என்கிற காரணத்தால் தான் ஈசனே என்பதை அவ்வப்போது உணர்கிறான். மாயை காரணமாக அவற்றை மறந்தும் போகிறான். இவையெல்லாம் என்ன என்று கேட்கத் தோன்றுகிறதா? ஆம், இதுதான் ஈசனின் விளையாட்டு. நம்மீது அன்பு கொண்டிருந்தாலும் கூட நம்மை ஆடவிட்டு பாடவிட்டு ஓடவிட்டு நடிக்கவிட்டு எம்பெருமான் ஈசன் ரசித்து கொண்டிருக்கிறான். அருமை சகோதர சகோதரிகளே, ஈசன் திருவிளையாட்டிற்கு முன்னே எந்த உயிரும் தப்ப முடியாது. தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் நாம் ஈஸ்வர தத்துவமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி அன்புமயமானவர்களாக தூயவர்களாக சத்குருமார்கள் காட்டிக் கொடுத்த வழியிலே நடந்து நம்மை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் இத்திருப்பாடல்கள் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.